ஓம் நம சிவாய. சன் அஸ்ட்ரோ டிவி மற்றும் நண்பர்கள் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் சிவாய நமக. தற்பொழுது தமிழக முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் மற்றும் ஜோசப் விஜய் அவர்கள் ஜாதகமும் சொல்ல போகிறேன். இவங்க இவ்வளோ வெற்றி பெறுவாங்கன்னு ஒரு சில கணிப்புகள்லாம் வெளியே வருது. அது நமக்கு தேவையில்லை. கிரகங்கள் கணிப்பு என்ன சொல்லுது அதுதான். தற்போது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஜாதகம் சிம்ம ராசி, பூரம் நட்சத்திரம், விருட்சிக லக்னம். நான் முதல்ல கொடுத்துருந்தேன். கடைசியாக முடிக்கும் பொழுது ஒரு ஆடு ஒன்று கொடுத்துருந்தேன். இந்த எலெக்ஷனில் அவர் முதல்ல வெற்றி பெறுவார் அப்படின்னு. அதுமாரி அவருடைய வேட்பாளர் பட்டியல் அறிவித்த அந்த நேரமும் நல்லா இருக்குங்க. முதல் வெற்றி முடிவிலும் வெற்றி தான் தெரியுது. அதனால் யாருக்காகவும் நாங்கள் எதுக்காகவும் சொல்லணுன்ற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருந்தேன். அதனால் எனக்கு இன்னைக்கு கேட்டால் கூட, அதாவது இன்னும் ஒரு சில நாளில் என்ன போகிறாங்க, இனிமேலாம் புதுசாக ஒன்றும் போகிறதில்ல. அதனால் நான் மாற்றி சொல்லணும் இது சொல்லணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு இல்லை. அன்னைக்கு என்ன சொன்னனோ அதே தான் சொல்ல வரேன். அதுதான் சத்தியம், அதுதான் தர்மம். அதனால் இதை மக்களுக்கு அதை தெளிவாக சொல்லணுன்றதுக்காக தான் இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். அதனால் திரு ஸ்டாலின் அவர்கள் ஜாதகம், அதாவது 2026 ஓட்டெல்லாம் பதிவாயிடுச்சு. 23ஆம் தேதி 4வது மாதம் பதிவாகி பாக்ஸில் இருக்குது. இது நாடே அறிஞ்சது. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க இவ்வளோ வருவாங்க, அவ்வளோ பர்சன்டேஜ் வருவாங்க. நமக்கு அந்த பர்சன்டேஜ்லாம் தெரியாது. கிரகத்தினுடைய வலிமை வலு என்ன சொல்லுது, அவ்வளோதான். இப்போ இருக்கக்கூடிய காலநிலைகள், கிரக நிலைகள் எதுவுமே நம்ம கையில் இல்லை, காலத்தின் கையில். ஏன்னா இது வல்லோன் வகுத்தது. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடலை பாதிக்குன்னு சொன்னீங்க, வெற்றியை பாதிக்காது சொன்னீங்களே, நீங்கள் சொன்ன மாதிரி அது வெற்றியை பாதிக்கல, உடலை ஏன் பாதிக்குதுன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ இதில் ஒரு நிறைய பேர் கழகத்தில் இருக்கிற கட்சியினரே கேட்குறாங்க. உயிருக்கு ஆபத்து இருக்கிற மாதிரி ஒரு சில ஜோதிடர்கள்லாம் சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்னென்ன? 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய ஜோதிட கர்மா என்ன சொல்லுது, அவ்வளோதான். ஒரு ஜாதகத்தில் ஒரு மனிதனுடைய உயிரை அவ்வளோ சீக்கிரமாக கொண்டு போக முடியாது. யாரும் அதை தீர்மானிக்க முடியாது. அந்த உயிர் போகணுன்னாக்கா 3 கிரகத்தினுடைய அமைப்பு தேவை. அது யாருன்னாக்கா 8 கூடியவன், லக்னத்துக்கு 8 கூடியவர், அப்புறம் லக்னாதிபதி, அப்புறம் ஆயுள் காரகனான சனி. இந்த 3 பேரில் பலமாக இருக்கிற வரைக்கும் நிறைவான ஆயுள், நீடித்த ஆயுள் இருக்கும். அந்த கிரகத்துக்கு கூட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அது யோகத்தையும் கொடுத்துரும், ஆயுளையும் கொடுத்துரும். அதனால் இதுதான் விதி, வல்லோன் வகுத்ததுன்னு முதல்ல சொன்னேனே, அது இதுதான். அப்போ இந்த ஜாதகப்படி எப்படின்னா, விருச்சிக லக்னம், லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்கார். இந்த சனி எப்படின்னா உச்சமாக இருக்கார். அவர் 4 கூடிய விருச்சிக லக்னத்துக்கு 4 கூடிய தாய் ஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அதாவது பூர்வீகம் சொல்லக்கூடியது உடல், படிப்பு, தாய், அதுக்கு அடுத்தது வண்டி வாகனம், தன்னுடைய இருக்கை. இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க, அந்த இருக்கையெல்லாம் சொல்லக்கூடியது 4ஆம் இடம். இது அடி வாங்குச்சுன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை திருப்பி போடும். இதெல்லாம் எதுவுமே அடி வாங்கலை, எல்லாமே நிறைவாக இருக்குது. சனி பலமாக இருக்கார். சனி 3 கூடியவர் தான். அவர் மாரகாதிபதி தான். ஆனால் 4 கூடிய அவர் அந்த கேந்திராதிபதியாக வந்துடுறார். அதனால் பாவகிரகங்கள் கேந்திராதிபதியாக வரலாம், தப்பே இல்லை, அது யோகம்தான். சுபகிரகங்கள் கேந்திராதிபதியாக வரக்கூடாது. இது எல்லா ஜோடருக்கும் தெரிஞ்சது தான். இது ஜோட விதி, இதுதான். அப்போ அந்த சனி உச்ச பலம் பெறுறது நல்லது. ஆனால் அவர் வக்ரம் பெறும்போது நீச்ச நாளைக்கு போயிடுறார். நீச்சம் பெறும்பொழுது நிறைய பாடல்கள்லாம் சொல்லியிருக்கேன், பாட்டும் பாடியிருப்பேன். அவர் நீச்ச நிலைக்கு போகும்பொழுது அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்துருவார். அதாவது அவர் என்ன கொடுக்கணும்னு நினச்சாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக கொடுத்துருவார், பாவத்துவமாக ஆயிடுவார். ஆனால் அவர் எப்படின்னா உச்சமாக இருக்கார், ஆனால் வக்ரமாகும்போது நீச்சமாகிடுவார். அது உண்மை. மீண்டும் அவர் பலமாக இருக்கார். ஏன்னாக்கா அங்கே குருவோட பார்வையும் சுக்கிரனோட பார்வையும் 2 கிரகத்தினுடைய பார்வை 180 டிகிரியில் நேருக்கு நேராக பார்க்கறதுனால, அதாவது விருச்சக லக்னத்துக்கு இன்னொரு அதிபதி யாருன்னாக்கா குரு. அவர் 5க்கும் 9க்கும் 5க்கும் 2க்கும் உடையவர், பூர்வ புண்ணியாதிபதி. அந்த பூர்வ புண்ணியாதிபதியே இங்கே பலமாக உட்காந்துருக்கார். செவ்வாயோட பரிவர்த்தனை பெற்றிருக்கார். செவ்வாய் வீட்டில் குரு இருக்கார், குருவோட வீட்டில் செவ்வாய் இருக்கார். இதுக்கு பேர் இடைப்பரிவர்த்தனை. அதாவது இது 2மே ஆட்சி நம்ம எடுத்துக்கலாம். அவர் கூட 8 கூடியவரும் கூட சேர்ந்திருக்கார். அப்போ அட்டமாதிபன் ஆயுள் காரகன் திட்டகேந்திரம் திரிகோணமேடி தொட்ட லக்னாதி பலம் பெற தீர்க்கமாகவும் ஆயுளில் கை வைக்க மாட்டாங்க, தீர்க்கமாக இருக்குது. இது ஞானிகள் சொன்னது. அப்போ
அந்த 8 குடையவனும் நல்லா இருக்காரு, 8ஆம் அதிபதியும் நல்லா இருக்காரு, லக்னாதிபதியும் நல்லா இருக்காரு. ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி பலம் பெறும்போது எந்த அளவுக்கு ஜாதகர் உயர்த்தணுமோ அந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு போயிடுவார். ஆனால் தாங்க இன்னைக்கு புகழ் பேர் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு எல்லாமே அவரை தேடி வருதுன்னா அதான். இந்த லக்னாதிபதி கெடக்கூடாது. அந்த லக்னாதிபதி அவர் வீட்டில் பலமாக தான் இருக்கார். அதனால அதுவும் நல்லது தான். அதுக்கு அடுத்தது இவர் ராசிக்கு அதிபதி யாருனாக்கா 9 கூடியவர். 5, 9 சுபர் பாவராயணம் இஞ்சு பலன் செய்யும்னாங்க. இந்த குரு வந்து இந்த லக்னத்துக்கு 5 கூடியவர் 2 கூடியவராக இருந்தாலும் பூர்வ புண்ணியாதிபதி அவர் வந்து எப்படின்னாக்கா மேஷ ராசிலேருந்து சிம்ம ராசியை ஒரு பார்வை பார்க்குறார், 5வது பார்வை. அப்போ அங்கே பார்க்கும்போது அது ஒரு பலமாயிடுது. அப்போ அது ஒரு பலமாகும்போது சந்திரன் ஒளி பொருந்திய கிரகமாயிட்டார். அப்போ அதுவும் பலமாக இருக்குது. அப்போ அந்த சந்திரன் சிம்ம ராசிக்கு 12 கூடியராக இருந்தாலும், ராசிக்கு 12 கூடியராக இருந்தாலும் ராசியில் இருக்குது ஒரு பலம்தான். அதனால் அது யோகம்தான். அதனால் உடலை பாதிக்காது, நீடித்த ஆயுள். அப்படிலாம் உடலை பாதிக்கணும்னாக்கா அதுக்கு ஏகப்பட்ட இது இருக்குது. அதனால் ஆயுளில் பங்கம் இல்லை, நல்லாயிருக்கும். உடலை அப்பப்போ சரி பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஏன்னா சனி இருந்தாலும் சனி இல்லையா 3 கூடியராக இருக்கனால அவர் சில பிரச்சனைகள் கிளப்புவார். அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். ஆயுளில் பங்கம் கிடையாது, நீடித்த ஆயுள், நல்லா இருப்பார், வெற்றியை பாதிக்காது, வெற்றி சூப்பராக இருக்கும். ஆனால் தான் 23ஆம் தேதி 4வது மாதம் பதிவாச்சு இந்த ஓட்டு. அதனால் அந்த தேதியெல்லாம் கணக்கு வச்சு பார்க்கும்போது இவர் முதன்மையாக இருக்கார். அன்னைக்கு வந்து இவருக்கு குருச்சந்திர யோகம் கஜகசிரியாகவும் போயிட்டு இருக்கனால எதிரிகளுடைய பலம் குறைஞ்சோ இவருடைய பலம் உயர்ந்து இருக்கிறதுனால இவர் வந்து வெற்றி பெறுவார்னு சொல்லியிருந்தேன். மறுபடியும் மீட்டு சொல்கிறேன், இவர் முதன்மையான வெற்றி. அதாவது இவருடைய அணிகள் அனைத்துமே பலமாக இருக்குது. அதனால் அணிகள் எல்லாமே இவரோட சேர்ந்து புடைசூழ ஒரு அமைப்பாக இருந்து வெற்றி பெறுன்ற ஒரு அமைப்பு இந்த ஜாதகத்தில் இருக்குது. 2வது, இவர் தனித்துவமாக ஆட்சி செய்வார். அதாவது கூட்டணிகளுடைய இது இல்லாமல் இவர் தனித்துவமாக ஆட்சி செய்வார். நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, இதுதான் உண்மை. அதனால் கூட்டணியை வந்து இவர் நம்ப மாட்டார், நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நம்மனால அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இருந்தாலும் அவருக்கு போதுமான அளவுக்கு மெஜாரிட்டி வரும் அப்படின்னு கிரகங்களே சொல்லுது. ஆனால் தான் வரிச்சி கேந்திரத்தில் மன்னவன் இருக்க, அரசன் தான் கேந்திரத்தில் அம்பளிதான் இருக்கில், விரைவு மற்றிடத்தில் மற்றொரு மேவிய தோஷம், யானை ஒரு சிங்கம் கண்டவாறு ஓடமும் கஜகசிரியாம் யோகமேனு. ஓட்டு போகிற அந்த நாளில் வந்து இவர் கஜகசிரியாக ஓடிட்டு இருக்கிறதுல முழுமையான ராஜயோக பலன் இவருக்கு இருக்கனால இவர் வெற்றி பெறுவார். நமசிவாய வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஓம் நம சிவாய்.